அங்கே சமீபமாய் ஒரு தோட்டம் இருந்தது. I hope you like our garden, but it's a modern garden. இப்போ இந்த தோட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இது நவீன காலத்து தோட்டம். So how can we tell if this was a garden 2000 years ago? 2000 வருடங்களுக்கு முன்பதாக இது ஒரு தோட்டமா இருந்தது என்று சொல்லி எப்படி சொல்ல முடியும்? Well, we can't tell because when they were digging, they found a wine press just behind the wall over there. அப்போ நாம இதை வைத்து சொல்ல முடியும். இதை நாம் தோண்டி கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு பின்புறமாக ஒரு வைன் பிரஸ் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த ஒலிவ ஆலை அங்க இருந்தது. So if there was a wine press, that means there must be a place for growing grapes, a garden. அப்போ திராட்சை ஆலை இருந்தது. அந்த ஆலை இருக்குமே, ஆனால் அதே இடத்துல என்ன இருந்திருக்க கூடும்? திராட்சை தோட்டங்கள் இருந்திருக்க கூடும். You put the grapes in this side and the women will come and dance on the grapes. அப்போ இந்த திராட்சை பழத்தை இதுல போட்டுட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அது மேல நடனம் ஆடுவார்கள். And it's a very happy time. அது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நேரம். In the Bible, wine is always a picture of rejoicing and happiness. வேதாகமத்திலே திராட்சை பழம், திராட்சை ரசம் என்று சொல்லும் பொழுதே அது வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, களிகூறுதல் என்று சொல்லி தான் அர்த்தம். So when we come to the bread and the wine in church, with the bread we should be sad for our sins and repenting and remembering Jesus' death for us. அப்போ நாம நம்முடைய சபையிலே இந்த அப்பமும் திராட்சை ரசமும் இந்த மேஜைக்கு நாம் வரும்பொழுது, இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்காக எப்படி அவர் பாடுகளை பட்டார் என்று சொல்லி நினைத்து நாம மனம் திரும்ப வேண்டும். When we come to the wine, we should start to be rejoicing and sing happy songs, because wine is the picture of the joy of Christ and the new life of Christ because of what he's done for me. அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு நாம் திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுது நாம மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக எதை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சி பட வேண்டும். Okay, so we have a place with a face like a skull. We have a garden. We must have a tomb. இப்போ அந்த கபால ஸ்தலம் இல்லையா, அந்த ஒரு மண்டை ஓடு போல அந்த கபால ஸ்தலத்தை நாம் பார்த்தோம். இந்த தோட்டமும் இருக்கின்றது. இது ரெண்டும் இருக்குமே, ஆனால் நமக்கு என்ன இருக்க வேண்டும்ங்க? அந்த குகையும் இருக்க வேண்டும். And of course we have got a tomb. So நமக்கு அந்த கல்லறை தோட்டம், அந்த கல்லறையும் நமக்கு கிடைத்தது. The Bible says it was a brand new tomb cut out of rock and it belonged to a wealthy man. வேதம் சொல்லுகின்றது அது புதிய ஒரு குகையாய் இருந்தது, வேற யாரையும் வைக்கவில்லை. அது ஒரு ஐஸ்வர்யவானுக்கு சொந்தமாய் இருந்தது. அது பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். In a minute you will go over that side and you will go inside there. இன்னும் ஒரு நிமிஷத்துல நம்ம அந்த சைடு, அந்த பக்கத்துல போய் நம்ம அதுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகின்றோம். But let me show you something to look for. You see this little window up here? That is to let the bad air out while the body is decomposing. அப்போ நம்முடைய கவனத்திற்கு இங்க சின்ன ஒரு சந்து தெரிகின்றது. அது வந்து ஒரு ஜன்னலை போல. ஏனென்றால் அங்க இருக்கின்ற அந்த கெட்ட வாசனைகள், துர்வாசனைகள் அது வெளியே வரும்படியாய். All of this is limestone. Do you know the word for limestone? Yeah. இது எல்லாமே வந்து limestone அப்படினாக்கா சுண்ணாம்பு. Limestone is very interesting. It speeds up the decomposition of the body. அப்போ இந்த சுண்ணாம்புடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த சரீரம் அழுகி கெட்டு போகிறதை அது வந்து வேகமாய் அது செய்கின்றதா இருக்கின்றது. In Greek there is a word sarcophagus, which means a coffin made out of limestone, and the word sarcophagus means flesh eater. கிரீக் மொழியில பார்க்கும்போது சர்காஃபிகஸ் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் நம்ம இந்த சவப்பெட்டியை செய்யறோம் இல்லையா, அதை வந்து இந்த சுண்ணாம்புலயே செய்வாங்க. அது என்ன செய்கின்றது? அந்த சரீரத்தை வேகமாய் தின்று விடுகிறது. You need to be careful because you're sitting on limestone. You better not sit down. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் limestone மேல தான் உட்காருங்க, உங்களை அது சாப்பிட கூடாது. So now they will put a body inside there. They will put a stone in front, and in 1 year it's bones. அந்த செத்த சடலத்தை அது உள்ள வைத்து ஒரு கல்லை வைத்து மூடி விடுவார்கள். ஒரு வருடத்துல அது முற்றிலுமாய் அது அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். And then they take the bones out and they put them in that little box up here. அப்போ அந்த எலும்புகளை எடுத்து அங்க மேல காண்கின்ற ஒரு சின்ன அந்த பெட்டிக்குள்ள அதை போட்டு விடுவார்கள். That box is just long enough to take the thigh bone, which is the longest bone, so a whole skeleton can go in there. அந்த பாக்ஸ் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கால் இந்த முட்டிலிருந்து இந்த தொடை வரைக்கும் இது, ஏன்னா அதுதான் வந்து சரீரத்திலே ரொம்ப நீளமான ஒரு பகுதியா இருக்கின்றது. மற்றதெல்லாம் அதோடு கூட சேர்த்து அடக்கி வைத்து விடுவார்கள்.
Now, I'm 69 and I need to remember it won't be very long before I can fit in that box. எனக்கு இப்போ 69 வயசு இருந்தாலும் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி அதுக்குள்ள பொருந்துவேன் என்று சொல்லி. And we all need to remember that because this body is only temporary. நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவுல இருக்க வேண்டும், ஞாபகம் இருக்க வேண்டும், இந்த சரீரமானது அது தற்காலிகமானது. I need to be sure over that side that my sins are forgiven. அந்த அந்த பகுதியில அந்த பக்கத்துல என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். And this side I need to be sure I have my faith in the one who rose from the dead. ஆனா இந்த பக்கம் வரும் பொழுது உயிரோடு கூட எழுந்த அவருக்குள்ள என்னுடைய விசுவாசம் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு உறுதி நமக்கு இருக்க வேண்டும். Then I do not need to be afraid of that box. அப்படி இந்த ரெண்டு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுனாக்கா இந்த பெட்டியை குறித்து நமக்கு கவலையே இல்லை. So they would take that box and put a lid on and put it somewhere else. That was called the second burial. அப்போ இந்த பெட்டியை எடுத்து அதுக்கு ஒரு மூடியை போட்டு வேற இடத்துல வைத்து விடுவார்கள், அது இரண்டாம் அடக்கம் என்று சொல்லி பார்க்கின்றோம். And then they will use the tomb again and again and again. இந்த குகையை மீண்டுமாய் உபயோகப்படுத்துவார்கள். So when Joseph gave the tomb for Jesus, in his mind he was giving his tomb away for a year. Very generous. இப்போ யோசேப்பு, அரிமத்தேயா யோசேப்பு இந்த குகையை கொடுக்கும் பொழுது அவருடைய மனதுல என்ன இருந்திருக்கும் என்று சொல்லி பார்த்தா ஒரு வருடத்திற்கு அதை நான் கொடுத்து விடுகிறேன். But I like to say, fortunately for Joseph, Jesus only borrowed it for the weekend. நான் சொல்ல விரும்புகின்றேன், அந்த யோசேப்புடைய ஆச்சரியத்திற்கு ஆண்டவராகிய இயேசு ஒரு வாரம் கூட இல்ல, அந்த வாரத்தின் அந்த கடைசி நாட்களுக்கு மாத்திரம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார். So a lot of you understand English, I can tell. Yes. So when you go inside, you will come in on this side to a little room. Maybe 8 or 9 of you can go in at a time. And then on this side is where they put the bodies with 2 benches in stone for 2 bodies. Okay. இப்போ நீங்க உள்ள போகும்போது இந்த வழியில தான் நீங்க போறீங்க. இது உள்ள போகும்போது ஒரு 9 பேர் அல்லது 10 பேர் உள்ள போலாம். இங்க போயிட்டு இப்படி சைடுல வரும்போது இங்க 2 பெஞ்ச் மாதிரி இருக்கும், அது மேல தான் அந்த சரீரங்களை வைப்பார்கள். Now this is exactly the right shape for the Bible story because it says Mary came and she looked to the right hand side and she saw the angels and the grave. இது பார்க்கும்போது வேதத்தின் ஆதாரத்துல சரியான ஒரு இடமா இருக்கின்றது. ஏனென்றால் மரியாள் உள்ளே வந்து வலது பக்கத்தில் அவள் பார்த்தாள் என்று சொல்லி. Now this place is too small, so this would have to be the only one big enough for a big man. இந்த ஒரு இடமானது ரொம்ப சிறியதா இருக்கின்றது. ஆகவே இதுதான் ஒரு மனிதனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கும். Now we are told when John came, he put his head in the door, but he did not go inside, but he saw the grave clothes. He could do that in this grave. இப்போ யோவான் வரும்பொழுது அவர் தலையை உள்ளே வைத்து அவர் நோக்கி பார்க்கின்றார், ஆனா உள்ளே போகவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே இங்க இருந்து இங்க பார்த்திருக்கலாம். கவனிங்க, இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க பார்த்திருக்கலாம், இங்க பார்க்க முடியாது. சரியா? அப்போ இந்த இடம் தான் என்று சொல்லி நாம் எண்ணுகின்றோம். So we see that the Bible is very specific. It was a right hand grave, it was not a left hand grave. அது வலது பக்கத்துல இடது பக்கத்துல அல்ல, வலது பக்கத்துல என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகின்றது. It's because it was a real grave, real people and a real resurrection. ஏனென்றால் அது உண்மையான கல்லறையாய் இருந்தது, உண்மையான ஜனங்கள் அங்க இருந்தார்கள், உயிர்த்தெழுதலும் உண்மையாய் நடந்தது. Amen. When you go there, you will see there is a fence here. I apologize for the fence, but it's because people were breaking off pieces of stone to take home with them. இங்க உள்ள போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபென்ஸ், ஒரு தடை சுவர் போட்டிருப்பாங்க. அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னாக்கா அது ஓப்பனா இருக்கும்போது இதை போய் அந்த கல்லும் உடைச்சு வீட்டுக்கு எடுத்து போனாங்களாம். ஸோ அதனால இங்க வந்து பாதுகாப்பு பண்ணிருக்காங்க. I am lucky because in the mornings I have duties to clean. And I go inside the grave and I get that side and I clean. எனக்கு அது பாக்கியமா இருக்கின்றது. ஏனென்றால் அதிகாலையில நான் போய் அதை க்ளீன் பண்ணணும். ஆகவே இந்த கேட்டை திறந்து நான் மாத்திரம் உள்ள போய் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். So you must notice no cobwebs there because I cleaned it. Now if you give us a chance, we also can go and clean. So I took a picture from here looking at that place. இங்க இருந்து இந்த இடத்தை வந்து ஒரு புகைப்படம் நான் எடுத்துக்கிறேன். You will see a hole in the stone on the floor there where the bench used to be, but the bench is gone. இப்போ நீங்க காண்கிறது வந்து அந்த இடத்தின் முழுமையாய் நீங்கள் அங்க பார்க்க முடியும். Is it the bench there? No, hole.
would have bench been is gone. there, and Okay. the body on top of the bench like this. இப்போ இந்த இடத்துல தான் அந்த பெஞ்ச் இருந்திருக்கும், அதுக்கு மேல தான் அந்த பாடி இருந்திருக்க வேண்டும். So don't look at the floor, look on the top of the bench. ஆகவே நீங்க போய் உள்ள பார்க்கும்பொழுது தரையை பார்க்காதீங்க, இந்த பெஞ்ச் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல தான் நீங்க பார்க்கணும். So thank you for letting a South African speak to you, even if we beat you at cricket last time. கிரிக்கெட்ல உங்களை நாங்கள் ஒருவேளை ஜெயித்திருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா என்னை பேச அனுமதித்ததுக்காக நன்றி சொல்லுகின்றேன்னு சொல்றாரு. But you beat us in the test matches. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல நீங்க என்ன ஜெயிச்சிடுறீங்க. So when you go inside, there's one very important thing I want you to see, உள்ள போகும்பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் பார்க்கணும். and that is nothing. அது என்னன்னாக்கா ஒண்ணுமே இல்லை. Nothing. He is Amen. not here. He is not here. Amen. But even that is wrong. I should say he is here. And he is living. Yes. Amen. He's here to bless you, and that's what we pray, that you will know his blessing while you are here. Amen. Thank you. Okay, I'm beginning to believe this is the real Golgotha, Well, not that. I'm leaving you to decide, okay? Really, I think because this many proofs. It's, I do not know that many proofs are there. That's yeah, it. well, But here, I think a lot of things are dovetailing into it each other. feels nice, eh? Yeah. But it's a special place, and we're very glad to have you here. Thank you. So bless you. Whenever you read your Bible now, you will picture this place. I know Yes. that. Amen. Yes. So come with me. You can look down.